உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போடாங்க போடான்னு சொல்றேன்ல. அருண், நீ என்ன முடிவு சொல்ல போற? அதுக்கு உங்க அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு ஒவ்வொரு செகண்டும் டென்ஷனா இருக்குடா. எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நல்ல முடிவா சொல்லுடா. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஐஸ்வர்யா திரும்ப வந்துருவா. ஐஸ்வர்யா வரமாட்டா. நடக்காத விஷயத்துக்காக நான் எதுக்கு சம்மதம் சொல்லணும்? இனி இத பத்தி யாருமே பேசாதீங்க. ஐஸ்வர்யா வரமாட்டா. வந்தா ஐஸ்வர்யாவை வர வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அப்படியே வந்துட்டா வேண்டான்னு சொல்ற உரிமையும் உனக்கு கிடையாது. இப்போ டைம் 8:45. யார் வேணாலும் வரட்டும், வராம போகட்டும். ஓ முடிவு என்ன? அது வெளியில வரணும். நீ மாறிட்டேங்கிற விஷயம் உன் டிசிஷன்ல தெரியணும். இல்ல நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத பயங்கரமான முடிவை சந்திக்க வேண்டி வரும் மிஸ்டர் அருண். ஆண்டி, என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. God bless you. கோவில்ல நடந்த அவமானத்துக்கு அப்புறம் திரும்ப வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்காளே, என்ன பிளானோட வந்திருக்கான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? நடந்ததெல்லாம் மறந்துட்டு நான் உங்களுக்காக தான் வந்தேன் ஆண்டி. என்னை இந்த வீட்டு மருமகளா நீங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சது நடக்கணும், உங்க யாரு மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானே திரும்பி வந்துட்டேன். தலை குனிய வேண்டியது உங்க பையன் இல்ல ஆண்டி, நான் தான். கல்யாண பொண்ணா அருண் பக்கத்துல தலை குனிய வேண்டியது நான் தான்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்திருக்கேன். நான் ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடுறேன். போதுமா? என் பிடிவாதம், ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டி. இப்பவே இங்கேயே அருண் கையால தாலி கட்டிக்க சொல்றீங்களா? நான் ரெடி. அன்னைக்கு கோவில்ல தாலி கட்ட சொன்னா அது நடக்கல. இப்ப வீட்டுக்கே வந்து தாலி கட்ட சொல்றாளே. தேங்க்யூ ஐஸ்வர்யா. டே அருண், பார்த்தல ஐஸ்வர்யா உனக்காக நம்ம எல்லாருக்காகவும் மறுபடியும் நம்ம வீட்டு படியேறி வந்திருக்காடா. நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. நீ சம்மதம் சொல்றா? டேய், நீ ஓகே சொன்னா உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் அம்மா விருப்பப்படி நான் கிராண்டா நடத்தி காட்டுறேன்டா. ஓகே சொல்லேன்டா. சொல்றா. ஐஸ்வர்யா இன்னும் இந்த வீட்டு மருமகள் ஆகல. இருந்தாலும் நமக்காக, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக, மானம் மரியாதையை திரும்ப சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு தான் முடிவை சொன்னது மூலமா ஓ முடிவு என்னன்னு கேட்டு நிக்கிறா.
உன் டைம் முடிய இன்னும் 300 செகண்ட் இருக்குன்னு 30 விதமா யோசிச்சேன்னா தேவையில்லாம கன்ஃபியூஸ் தான் ஆவ. காணாமலே போயிடுவே நீ. The clock is ticking. I want an answer. Yes or no? டேய், யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கோயில்ல பண்ண தப்ப மறுபடியும் பண்ணிடாத. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஒரு வார்த்தைடா, ஒரே ஒரு வார்த்தை சம்மதம் சொல்லேன்டா. அதுக்கும் வார்த்தை வரலனா ஊனு தலையவாத ஆட்டு. டேய் பேசுடா. இப்பார், உனக்கு பின்னாடி நான் இருக்கேன். அத்தனை பேரும் உன்னை பாராட்டி கௌரவப்படுத்துற பொசிஷனுக்கு உன்னை கொண்டு வரேன். நான் கொண்டு வரேன். உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன். I'll do anything for you. பேசுடா. எனக்காக ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லண்டா. அன்னைக்கு கோயில்ல வந்து தாலி கட்ட சொன்னவ நாளைக்கு வீட்டுக்கு வந்து தாலி கட்ட சொன்னா என்னால தாங்க முடியாது பார்வதி. அதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்தே போயிடலாம். ப்ரோ, அம்மா கொடுத்த டைம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. என்னோட முடிவை மாத்திட்டு உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. உங்க சந்தோஷத்துக்காக என் முடிவை மாத்திக்கிட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. புத்தி மனசு ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க. புத்தி ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் இருந்தா அந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஐ எம் சாரி ப்ரோ. மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க முன்னாடி நின்று பேசுற தைரியமும் தகுதியும் எனக்கு கிடையாது. இது நான் பயத்துல பேசுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாலும், ஏன் நானே சொன்னாலும் பார்வதி வாழ்க்கையில அநியாயம் நடந்துருச்சுமா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு எதிர்காலம் இருக்கா என்னன்னு தெரியாது. இருக்காங்கிற ஹோப் கூட கிடையாது. உங்களோட கட்டாயத்துக்காக தான் நான் சம்மதம் சொல்லணும். மனப்பூர்வமா கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.